வெளியில சமைக்கிறவங்க இனிமேல் உங்களோட சத்தம் உள்ள வரக்கூடாது. இவ்வளவு நேரம் பேசி இருந்துட்டீங்க, இனிமேல் உங்களோட சவுண்டை குறைச்சிட்டுங்க. வால்யூம் உங்களுக்கு மாத்திரம் கேட்கிற மாதிரி பேசிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கிறீங்களா? என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானே கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் திராட்சை கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, பரிசுத்த தேவனே, ஒரு வேளையில் நம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி வந்திருக்கலாம். நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை மாத்திரம் நாங்கள் கேட்க பண்ணுங்க. நாங்கள் உயிர் நீட்சி அடைய, நாங்கள் கத்திருக்கென்று வாழ இயேசுவே உங்களுடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தப்பா. உங்களுடைய பாவங்கள் எங்களை விட்டு நீங்கி போய் நாங்கள் இன்னும் கத்திருக்கென்று வாழ்வதற்கு கர்த்தராகிய தேவன் எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் பேசும், உங்களுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளியில சமையல் செய்கிறவர்களும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே நீங்கள் வேலை செய்வீர்கள்னா அது உங்களுக்கும் தேவ ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணி தரும். அதனால கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேளுங்க. படிப்போமா? மீண்டுமாய் யோவான் 15ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் வாசிக்கலாம். என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், திராட்சை செடியில் நிலைத்திராதே விட்டால் அது தானே கனி கொடுக்க மாட்டாதது போல, அது தானே கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால், நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள், கனி கொடுக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க தேவனுடைய வசனம் சொல்லுகிறதை நல்லா கவனித்து பாருங்கள். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தரில் நிலைத்திருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஒரு வாரம் கர்த்தரிடத்துல நிலைத்திருந்து மீறி 3 வாரம் கர்த்தரிடத்துல நிலைத்திராத நாட்கள் நம்மிடத்துல காணப்படவே கூடாது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனமாய் இருக்கிற நாம் கர்த்தரிலே நிலைத்து இருக்க வேண்டும். தேவனிலே நிலைத்திருக்கணும். அப்பொழுது தேவன் நம்மளிலே நிலைத்திருப்பார். நாம் உலகத்தின் காரியத்தை பார்த்து, உலகத்தின் அநேக விஷயங்களை பார்த்து, எப்படியான ஒரு காரியத்தினாலே, ஒரு விஷயத்தினாலே, ஒரு காரியத்தினாலே என்னை தேவனிடத்திலே நிலைத்திருக்க கூடாதபடி செய்கிறது எதுவாய் இருப்பினும் அவைகளை என்னை விட்டு களைந்து போட வேண்டும். ஹல்லேலூயா. அவைகளை என்னை விட்டு களைந்து போட்டு நான் கர்த்தரிலே நிலைத்திருப்பதற்கு நான் பிரயாசப்படுகிறவனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவன் என்னிலே நிலைத்திருக்கிறோம், நான் கர்த்தரிலே நிலைத்திருக்க வேண்டும். தேவன் என்னில் ஏன் நிலைத்திருக்க மாட்டார்? என் தேவன் நம்மளிலே நிலைத்திருக்க கூடாதபடி பாவங்கள் மனுஷர்களை ஆட்கொள்ளுகிறது, பாவங்கள் மனுஷர்களை பிடித்துக் கொள்ளுகிறது, சாபங்களான பாவங்கள் இருள் சூழ்ந்து நம்மளை அப்படியே கர்த்தரை விட்டு விலகும்படியான காரியத்தை நம்மிடத்திலே செய்து விடுகிறது. எனக்காக என்று நான் நினைக்காமல், என்னுடைய வாழ்க்கைக்காக என்று நினைக்காமல், என் குடும்பத்துக்காக என்று நினைக்காமல், என் தேவனுக்காய் நான் வாழ்வேன் என்று நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
என்னுடைய ஞானத்தை வைத்து, என்னுடைய படிப்பை வைத்து, என்னுடைய அழகை வைத்து, என்னுடைய நிலைமைகள் உயர்ந்தது என்று வைத்துக் கொண்டு என்னை நான் மேன்மை பாராட்டுகிறவனா இருப்பேன் என்று சொன்னால் கர்த்தர் என்னிலே நிலைத்திருக்க முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி தாழ்த்தி அர்ப்பணித்த தேவனுடைய தாழ்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் நம்மிடத்துல தாழ்மையை விரும்புகிறார். எளிமையான மனுஷர்களாய் நம் கர்த்தரிடத்திலே காணப்படுகிறவர்களாய் இருக்கணும். பெருமை கொள்ளக்கூடாது, அகந்தை இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளிடத்துல இவைகள் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. இவைகள் இருக்க முடியாது. காரணம், அவர்களுடைய தேவன் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். கடந்த நாட்களில் நாம் தேவனுடைய சத்தியத்தை கேட்டோம். நீங்களும் நானும் யாரை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம்? யாரை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்துவையே வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். நமது பேர் கிறிஸ்து, இவர்கள். நம்முடைய பேர் யாரு? கிறிஸ்து, இவர்கள். அப்படின்னா என்னிலே யார் வெளிப்பட வேண்டும்? என்னிலே யார் வெளிப்பட வேண்டும்? கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அப்போ கிறிஸ்து வெளிப்படணும்னா கிறிஸ்துவுடைய கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லையா? அவருடைய கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ல நான் என்ன பண்ணணும்? இருக்கிறவனா இருக்க வேண்டும். தேவன் ஒருவருடைய பாவத்தை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். தேவன் யாருக்கு மன இறங்குகிறவராய் இருக்கிறார். தேவன் செபத்திலே தெரிந்திருக்கிறவராய் இருக்கிறார். தேவன் அவருடைய அன்பு நிறைந்ததான ஒரு அன்பு உள்ளவராய் இருந்தார். ஆனா பரிசேயர்கள் தேவனிடத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பரிசேயர்கள், சதுசேயர்கள் தேவனை குற்றப்படுத்துறதுக்காகவே வந்தாங்க. குற்றப்படுத்துறது யாரு? பரிசேயர்களும் சதுசேயர்களும். யார் அந்த பரிசேயர் சதுசேயர்? அவர்கள் ஆலயத்திலே பிரதான ஆசாரியர்களாய் இருந்தாங்க. ஆசாரியர்கள் தேவனுடைய சத்தியத்தை போதிக்கிறவர்கள். அவர்களிடத்திலே தேவனுக்கான கிரியைகள் இல்லை. ஆகையினால தேவன் அவர்களை வெளிப்பட முடியாதபடி இருந்தது. அவர்கள் குற்றம் பிடிக்கிறவர்களாக இருந்தாங்க. குற்றம் யார் பிடிப்பான்? எப்பொழுதும் குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பான். யார் அவன்? பிசாசு. எது எடுத்தாலும் ஒரு குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பான். எது எடுத்தாலும் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுவான். நீங்க நிம்மதியாகவே இருக்க முடியாது. பிசாசு தேவனிடத்துல குற்றப்படுத்திக் கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு கிரியை நம்மளிலே காணப்படுமே என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து எப்படி நம்மளிலே வெளிப்பட முடியும்? இயேசு கிறிஸ்து எப்படி நம்மளிலே வெளிப்பட முடியும்? என்னை இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு என்னை தகுதியுள்ள பாத்திரமாய் கர்த்தரிடத்திலே நான் அர்ப்பணிக்க வேண்டும். என்னிலே இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். நான் இயேசுவை வெளிப்படுத்துவதற்கு தகுதியுள்ள பாத்திரமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரா இருக்கணும்? யாரா இருக்கணும்? தகுதியுள்ள பாத்திரமாய் இருக்க வேண்டும். கர்த்தரிலே வெளிப்படுவதற்கான தகுதிகள் என்னிடத்திலே வேண்டும். பிசாசு பெருமைக்குரியவன், அவன் பொறாமைக்குரியவன், அவன் அகந்தை நிறைந்தவன், அவன் கெடுக்கிறவன், அவன் அழிக்கிறவன், அவன் எல்லா தீமைக்கும் பாத்திரராயிருக்கிறான். ஆனால் தேவனோ அப்படி இராமல் யாருக்கும் உதவுகிறவர்களாய், பாவிகளை நேசிக்கிறவர்களாய், என் தேவன் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய கேரக்டர்ஸ், இதுதான் தேவனுடைய கிரியைகள். அப்போ தேவனுடைய கிரியைகள் தேவனுடைய பிள்ளைகளிடத்துல இல்லை என்று சொன்னால் தேவன் எப்படி நம்மளிலே வெளிப்பட முடியும்? தேவன் நம்மளிலே எப்படி வெளிப்பட முடியும்? கர்த்தரில் நான் நிலைத்து இருந்தால் அவர் என்னிலே நிலைத்திருப்பார். அல்லேலூயா. நான் கர்த்தருடைய வேத வசனத்தை கேட்கிறவனாய் மாத்திரமல்ல, அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா.
தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்கள் அதை கேட்பதற்கு மாத்திரமே வைத்திருக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது, அதன்படியாய் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ அப்படி நம்ம கர்த்தருக்கென்று நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், உலகத்துல எல்லாருமே நம்மளை எப்படி நினைப்பாங்க? கிறிஸ்தவர்கள் நினைப்பாங்க. நம்மளுக்கு என்ன நடக்கும்? என்ன நடந்துச்சு ஏசப்பாவுக்கு? ஏசப்பாவுக்கு என்ன நடந்துச்சு? ஏசப்பாவுக்கு என்ன நடந்துச்சு? பாடுகள். அவர் கேவலப்படுத்தினாங்க, அவர் அசிங்கப்படுத்தினாங்க. யாரோ அசிங்கப்படுத்தினா பரவாயில்ல, வேதத்தை நன்கு அறிந்திருந்தவர்கள், வேத பாரகர்கள், ஆசாரியர்கள், தேவனுடைய பிள்ளையாய் பூமியில அவதரித்த இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரனை குற்றப்படுத்திக் கொண்டே இருந்தாங்க. உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிரியை இருக்கிறதா? நாம் குற்றப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? நம் சகோதரர்களை குற்றப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? உங்களுடைய சகோதரிகளை குற்றப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? உடைய சபை விசுவாசிகளை யாரையாவது குற்றப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? அப்படி நாம் காணப்படுவோமே என்று சொன்னால் நான் கர்த்தரிலே நிலைத்திருக்கவே முடியாது, நாம் தேவனிலே நிலைத்திருக்க முடியாது. வசனம் அப்படிதான் சொல்லுவது, நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் நான் உங்களை நிலைத்திருப்பேன். அப்ப நீங்க கர்த்தரிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னா அதனுடைய கிரியைகள் நம்மளிலே இருக்க வேண்டும். அப்ப அவருடைய கிரியைகள் நம்மளிலே இருப்பதற்கு இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய ஆசியோ அந்தஸ்தோ மகிமையோ உயர்வோ எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் அவைகளை கிறிஸ்து இயேசுவுக்காக களைந்து தூக்கி எறிந்து விடுங்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்காக அவைகளை தூக்கி எறிந்துடுங்க. நான் தேவனுடைய பிள்ளை, என்னிலே இயேசு கிறிஸ்து இருக்கிறார், நான் இயேசுவை ஏகப்படுத்துகிறவனாய் இருப்பேன் என்று சொல்லி உங்களுடைய பெருமைகள் இருந்தாலும் பொறாமைகள் இருந்தாலும் எந்த கிரியைகள் தேவனுக்கு பிரியமில்லாதது நம்மிடத்திலே காணப்படுமே என்று சொன்னால் அவைகளை முதலாவது இன்றைக்கே அகற்றி விடுங்கள் இயேசுவுக்காக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் அகற்றி தூக்கி எறிஞ்சிடுங்க. தேவன் உங்களிலே வெளிப்படுவார். ஹல்லேலூயா. அப்ப நான் கர்த்தருடைய கிரியையுடைய மனுஷனாக நான் இருப்பேன் என்று சொன்னா கர்த்தர் என்னிலே வெளிப்படுவார். ஹல்லேலூயா. என்னை பார்க்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? உங்களை பார்க்கிறவர்கள் என்ன சொல்லுவாங்க? இந்த சிஸ்டர் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இந்த சிஸ்டர் தான் உண்மையான தேவனுடைய பிள்ளை. எவ்வளவு காரியத்தை நான் அவங்க மேல நான் சுமத்தினேன், அவங்க மேல நான் எவ்வளவு காரியத்துல அவளுக்கு தீமை செஞ்சேன், ஆனாலும் அவங்க என்ன நேசிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அது சொல்றதுக்காக நம்ம எப்படி இருக்க வேண்டாம். தேவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுதான், அவருடைய கிரியைகள் அதுதான். அவர் அதே செய்து நம்மளுக்கு முன்மாதிரியாய் கடந்து போனார். அந்தபடி நம்மளும் வாழ நம்மளை தேவனிடத்தில் அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நீங்க அப்படி அர்ப்பணிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களிலே வெளிப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி நீங்க அர்ப்பணிச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்து உங்களிலே வெளிப்படுவார். நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அநேகர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. அநேகர் கர்த்தருடைய நாமத்துக்கென்று அவர்கள் வாழ்கிறவர்களாய் மாறுவாங்க. உங்களை பார்த்து அநேகர் இயேசு கிறிஸ்துடைய தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வருவாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நீங்க கர்த்தரிலே நிலைத்திருக்க உங்களை அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிப்பு தான் நம்முடைய தேவனுடைய காரியத்துல தேவைப்படுகிறது. கடந்த வாரத்தில் நான் ஒரு சகோதரத்துல பேசி கொண்டிருந்தேன். அவர் சொல்லிட்டு இருந்தார், ஐயா ஒரு காரியம் விட்டுடுச்சுன்னா நான் கர்த்தருடைய ஆலயத்துல நான் வந்து எல்லாத்திலையும் நான் பங்கு பெற்றுக் கொள்வேன். என்ன காரியம்? ஒரு காரியம். இந்த ஒண்ணு மட்டும் என்ன போச்சுன்னா நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்துடுவேன். நான் அந்த பிரதர்கிட்ட கேட்டேன், பிரதர் உங்க பொண்ணை விட இது பெருசா அப்படின்னு கேட்டேன். உங்க குழந்தையோட பெருசா? அங்க எப்படி என் குழந்தையோட பெருசாக முடியும்? என் குழந்தை தான் பெருசு. உன் தேவனோட இது பெரியதா? அது எப்படி தேவனோட பெரியதா? எப்படியா? நீ கிளாஸ்ல ஊத்துறல எடுக்க போறப்ப யோசி, இது என் கர்த்தரோட பெருசா? நான் இதுக்கு அடிமையா இருக்கிறேன், இது என் தேவனோட பெருசா?
அப்படி நினைச்சேன்னா அதை தூக்கி போட்டுட்டு கர்த்தரிலே ஆண்டவர் என்ன பெரியவராய் வைத்திருக்கிறார், இது என்ன ஆள செய்யாது, என் தேவன் என்னை ஆளுகிறார் என்ன நினைப்ப. ஹல்லேலூயா. கர்த்தருக்கான நினைப்பு நம்முடைய இருதயத்தில் இருக்கும்னா அந்த கிளாஸ்ல ஊத்தி வச்சு எடுத்து கைகிட்ட கொண்டு வரும் பொழுது தேவனோட உள்ளத்துல பேசுவார், மகனே நீ என்னுடைய பிள்ளை அப்பா, நீ என்னுடைய பிள்ளை, நீ இதை தொடாதன்னு கர்த்தரோடத்துல சொல்லுவாரு. அதுக்கு மேல கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு அருவருப்பாய் காணப்படும். அது உங்களுக்கு ஒரு பொமட்டல்ல கொண்டு வந்துடும். அது உன்னால எடுத்துக்கொள்ள முடியாது. பிள்ளையே, உலகத்துல இருக்கிறது எதுவுமே தேவனோட பெரியது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. என் மனைவியை விட, என் பிள்ளைகளை விட, என் ஆசையை விட, என் அந்தஸ்தை விட, என்னோட காணவைகள் எல்லாத்தை விட என் தேவன் எனக்கு பெரியவராய் இருக்கிறார் என்று நாம் நினைவு கூறுவோம் என்று சொன்னா இந்த உலகத்துல கிறிஸ்து இயேசு உங்களிலே நிச்சயம் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேக உலக காரியத்துல நாம் அடிமைகளாய் இருக்கிறோம். இதை விட முடியல. இது பொறாமை என்ற எண்ணம். ஒருத்தன் நல்லா இருந்துட்டானா அவனை பார்த்தா பொறாமை வந்துருது. ஒருத்தன் நல்லா இருந்துட கூடாது, பொறாமை. தேவப்பிள்ளையில உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அப்படிப்பட்ட பொறாமை வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்க கிறிஸ்தவர்கள், நீங்க தேவனுடைய பிள்ளைகள். பொறாமை யாருக்குள்ள வந்தது? பொறாமை யாருக்குள்ள வந்தது? பிசாசுக்குள்ள பொறாமை வந்துச்சு. பிசாசுக்குள்ள பெருமை வந்துச்சு. அவனுடைய கேரக்டர் தான் அது. பிசாசுடைய கேரக்டர் பொறாமை, பிசாசுடைய கேரக்டர் பெருமை. தேவனுடையது தாழ்மையும் அன்பும் உள்ளது. ஹல்லேலூயா. அவருடைய கிரியைகள் அன்பும் தாழ்மையும் நிறைந்தது. நீங்களும் நானும் ஒவ்வொரு வேளையிலும் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் வெளிப்படுத்துவதாக இருக்கணும். அப்படின்னா கர்த்தரா இயேசுவை நான் வெளிப்படுத்தினா அவர் என்னிலே தங்கி இருப்பார். ஹல்லேலூயா. அவர் என்னிலே வாசமாய் இருப்பார். நான் போகிற இடங்களெல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்கும். நான் போகிற செயல்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். தேவப்பிள்ளைகளே, கர்த்தரிலே நிலைத்திருக்க பிரயாசப்படுங்கள். அவர் உங்களே நிலைத்திருந்தால் நீங்கள் மகிமை அடைவீர்கள். ஒரு வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்ப்போம். 3 நபர்களை நம்ம பார்ப்போம். இவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில தேவனை நிலைத்திராததனால தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள். எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7 to 14 வசனங்களை யாராவது வேகமா வாசிக்கிறீங்களா? சாமுவேல் 18ஆம் அதிகாரம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இங்க நம்ம பார்க்கிறோம், தாவீது போய் யாரை கொன்று போட்டான்? தாவீது யாரை கொன்று போட்டான்? யாரை கொன்றான் தாவீது? கோலியாத்தை. ஏன் டவுட்டா இருக்குங்களா? கோலியாத்தை கொன்று போட்டான். கொன்று போட்டதுமே அங்கே அந்த ஜனங்கள் இருந்த பகுதிகள் அங்க எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஏன்னா இவ்வளோ நாளாய் கோலியாத்து தேவனுடைய ஜனங்களை தூஷித்து, வாங்கடா, யார் எங்களோட வரீங்களா, வாங்கடா, உங்களை நசுகிறடா, உங்களோட கடவுளும் சரி நீயும் சரி, யார் வந்தாலும் உங்களை நசுகுவேன்னு சொல்லி கொண்டிருந்த அந்த வேளையில இந்த கோலியாத்தை தேவனாகிய கர்த்தர் தாவீதின் கையிலே ஒப்பு கொடுத்தார். தாவீது இந்த கோலியாத்தை என்ன பண்ணினான்? சாகடித்தான். இப்பொழுது தாவீது இப்படிப்பட்ட காரியத்தை செய்ததன் நிமித்தம் ஜனங்கள் அங்க பாடுங்க, படிக்குமாத? அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. தாவீது கொன்றது
முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. படிங்க. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார். எனக்கு 1000 கொடுப்பீங்களா? இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. யார் அனுப்புனா பொல்லாத ஆவிய? யார் அனுப்புறது பொல்லாத ஆவிய? படிங்க வசனத்தை திரும்பவும். அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். மறுநாளிலே ஒரு நாள் ஃபுல் தேவன் விட்டார் அவனை. ஒரு நாள் முழுவதும் தேவன் விட்டுறாரு. சரி உணர்வடைவான், பாத்துக்குவான், சரியாயிடுவான். ஆனா உணர்வடையில சீர்படுத்திக்கல. அடுத்த காரியம் படிக்குமா? தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. நீங்க அநேக இடத்துல இந்த பொல்லாத ஆவி இறங்கினதா இருக்கிறது. இந்த பொல்லாத அசுத்த ஆவி அந்த ஜனங்களையும் அந்த மனுஷனையும் அந்த மனுஷிகளையும் ஆட்கொண்டு இருக்கிறது. இதனாலதான் அந்த பொறாமை, அந்த எரிச்சல் இன்னும் அதிகமாய் மாறுகிறது. படிக்குமா? அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்தபடி தன் கையினால் சுரமண்டலங்களை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவம் குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேலே எய்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். ஏன் வந்துச்சு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம்? கொலை செய்யத்தக்கதான ஒரு வெறி. யார் இந்த சவுல்? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். இவன் ராஜாவாய் தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டு இருந்தாலும் இவனுக்குள்ளே ஒரு பொறாமை உள்ள வருகிறது. தாவீதுக்கு 10,000 எனக்கு 1000. ஆமாடா, இன்னும் ராஜபரத்தை தூக்கி கொடுத்துருங்கடா, இதுதான் மீதி இருக்குது, இதையே செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த நொடி பொழுதிலே அவனுக்குள்ளே பொறாமை வந்தது. அந்த பொறாமை வந்ததனால தேவன் அவனை பார்த்து கொண்டே இருக்கிறார். எவ்வளவு பெரிய மனுஷன், என்னால அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இவனுக்குள்ள ஏன் இப்படிப்பட்ட ஒரு பொறாமை வருகிறது என்று சொல்லி தேவன் அவனை பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் ஒரு நாள் முழுவதும் ஒன்றுமே செய்யல, பார்க்கிறார், பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவன் அதுல இருந்து மாறவே இல்லை. அந்த சிந்தை கொண்டவனாய், அந்த கற்பம் தரிக்கும்படியான அந்த சிந்தை அவனிலே பெருகிக் கொண்டே இருக்கிறது. அந்த சிந்தை பெருகிக் கொண்டே இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? பெருகுகிறது. யாரு நீ? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நீ தேவனாகிய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால தெரிந்து கொள்ளப்பட்டவன். உனக்குள்ள எப்படி இப்படிப்பட்ட ஒரு எரிச்சல், இப்படிப்பட்ட ஒரு பொறாமை வரும்? எப்படி வருதுன்னா கர்த்தர் நேரத்தை கொடுக்கிறாரு. நீ அப்பவே மனம் திரும்ப வேண்டும். வேத வசனத்துல நாம் அலசி ஆராய்ந்து நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நான் செய்வது சரியா தவறான தெரியலப்பா, நீங்க எனக்கு போதிங்க ஆண்டவரே, நான் நீதியான மனுஷனாய் நான் வாழணும். நீர் என்னை அபிஷேகம் செய்திருக்கிறீரப்பா, நீர் என்னை சுத்தப்படுத்தி நான் சாதாரண ஒரு மனுஷனாய் இருந்த என்னை என் தேவன் அபிஷேகம் பண்ணினதுனால இன்றைக்கு நான் ராஜாவாய் இருக்கிறேன் என்பதை இந்த சவுல் மறந்து விட்டான். இப்படி
அவனை ஆசீர்வதித்த தேவனை மறந்ததுனால, அவனுடைய மேன்மை கொண்டதுனால இந்த பொறாமை அவனுக்குள்ளே வருகிறது. அந்ததுனால என்ன நடந்தது? அசுத்த ஆவியை தேவன் அவனுக்கு அனுப்புகிறார். அசுத்த ஆவி அவனை பிடிச்சு கொண்டது. இப்போ சாதாரணமா இருக்கும் பொழுது இப்படி எரிச்சல் வந்துச்சு. இப்ப அசுத்த ஆவி உள்ள வந்துருச்சு. அவனோட எரிச்சல் எப்படி இருக்கும்? பயங்கரமாய் மாறிவிட்டது. நம்மள அநேகர் இப்படிப்பட்ட காரியம் நம்மளுக்குள்ளே இருப்பதனால, இப்படிப்பட்ட அசுத்த சிந்தைகள், இப்படிப்பட்ட எரிச்சல்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே காணப்படுவதனால, தேவன் பார்த்து நாளை கொடுத்து, நாளிகைகளை கொடுத்து, நாட்களை கொடுத்து மனம் திரும்பாததுனால தேவன் அசுத்த ஆவிகளை அனுப்புகிறார். அசுத்த ஆவிகளை அனுப்புகிறார். இப்பொழுது அவருடைய கிரியை பயங்கர மோசமாகிவிட்டது. அவனை கொலை செய்வேன் சொல்லி ஈட்டியை எய்து விடுகிறான் அவன் மேல. ஆனா என்ன பண்ணுகிறார்? அசுத்தாவி உள்ள வந்தோடனே அவர் என்ன பண்ணாரு? சவுலு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். தீர்க்க தரிசனம், அசுத்தாவி தீர்க்க தரிசனம் சொல்லுது. நடிகர், நான் தேவனுடைய பிள்ளைதான், நான் கர்த்தருடைய மனுஷன் தான், என் தேவனுடைய அபிஷேகம் இடத்துல இருக்கிறது, நான் அபிஷேகத்துல நிறைந்தவனாய் நான் காணப்படுகிறேன் என்று சொல்லி தீர்க்க தரிசனம். யார் உரைக்கிறது? தீர்க்க தரிசனம். யார் நினைக்கிறது? யார் உரைக்கிறது? அசுத்தாவி உரைக்கிறது. கிரியைகளை நாளே நீங்கள் கண்டு கொள்வீர்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. தீமை நிறைந்த மனுஷனாய் நான் நன்மை செய்கிறவனாய் இருக்க முடியாது. நான் தீமைக்குரியவனாய் இருப்பேனா, என்னால தீமையின் கனிகளே வெளிப்படும். நீ கிறிஸ்துவுடைய திராட்சை செடியிலே இணைக்கப்பட்டு இருப்பனா, இந்த திராட்சை செடி உடைய கனிகள் மாத்திரமே நம்மளிலே வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பிசாசின் செடிகளிலே இணைக்கப்பட்டு இருப்போம் என்று சொன்னா, என்னிலே அசுத்த கனிகள் இருக்கும். என்னுடைய கிரியைகளினாலே அதை காண முடியும் வசனம் சொல்லுகிறது. இந்த சவுல் தேவனுடைய அபிஷேகம் பெற்ற மனுஷனாய் இருந்தாலும் இவனுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு பொறாமை வந்ததனாலே இவனை தேவன் பார்க்கிறாரு. திறந்தல அசுத்தாவியை அனுப்பிச்சு விட்டார். அவன் கர்த்தரில் நிலைத்திராததுனால கர்த்தர் அவனிலே நிலைத்தில, கர்த்தர் அவனை விட்டு விலகி விட்டார். அசுத்தாவி வந்துருச்சு. சிவப்பிள்ளைகளே, இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தரிலே நிலைத்திருக்கிறதான வாழ்க்கை வாழ்கிறோமா? இல்ல மாம்சம் சிந்தையுடையவர்களாக இருக்கிறோமா? ஆவிக்குரியவைகளை சிந்திப்பார்கள். மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திப்பார்கள். நாம் எதை குறித்து சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம்? எதை மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்கிறோம்? நீங்க தேவனையே மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் தேவனிலே நிலைத்திருக்கல, ஆகினால தேவன் அவனிலே நிலைத்திருக்கவில்லை. யார் நிலைத்திருந்தது? யார் நிலைத்திருந்தது? இந்த காரியம் நடந்ததிலிருந்து அசுத்தாவியோட நிறைந்திருக்கிறான். முடிவு என்ன ஆனது? அவருடைய மரணம் ரொம்பவும் மோசமானதாக இருந்தது. அவருடைய மரணம் மிகவும் மோசமானதாக இருந்தது. தேவப்பிள்ளைகளை, கர்த்தர் நம்மளிலே நிலைத்திருப்பார்னா நம்முடைய கனிகள் தேவனுடைய கனிகளாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய கனிகள் தேவனுடைய கனிகளாக இருக்கும். அசுத்தாவியுடைய கனிகள் நம்மளிலே வரக்கூடாது. அசுத்தாவியுடைய கனிகள் நம்மளிலே வரக்கூடாது. இதற்கு காரணம் ஒரே ஒரு காரணம், தேவனுக்கு பிரியமில்லாத இந்த பொறாமை, இந்த எரிச்சல் தேவனுடைய பிள்ளைகளிலே எந்த நாளிலும் இருக்கக்கூடாது. இந்த பொறாமையின் எரிச்சலையும் தேவன் நம்மளிலே இருக்கக்கூடாது என்று தேவன் சொல்கிறார். நீங்க அப்படி இருப்பீங்கன்னா பரிசுத்தாவியானவர் உங்களிலே நிலைத்திருப்பார். ஹல்லேலூயா. இந்த ஒரு மனுஷனை நம்ம பார்ப்போம். எடுத்துக்கொள்வோம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1 வாசிப்போமா? கடந்து வாசிங்க. Thank you, Jesus.
கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர் தேவனை நம்பியிருக்கிற துர்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர் என்னை கல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துச்சந்த பிரபாவம் என்னை பயப்படுத்தினது பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது எனக்கு உண்டாயிருந்த நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் அல்லேலூயா தூங்குறவங்களா ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா கர்த்தரோட பிள்ளைகளே கர்த்தரோட ஆலயத்துல வந்திருக்கீங்க ஜாக்கிரதையாக விழித்திருந்து சத்தியத்தை கேட்பீர்கள்னு சொன்னா கர்த்தர் உங்களை விடுவிப்பார். முக்கியமான சத்தியத்தை கேட்க விடாதபடி பிசாசு என்ன பண்ணுவான்? ஆழ்ந்த நித்திரையை தருவான். எப்படி தருவான்? அப்படியே சொருவும். நம்மளுக்கு சத்தம் வந்து தேவோட வார்த்தையை நம்மளுக்கு சரியா சொருவும். அப்படி என்னோட பிள்ளைகளை கிளைமேட் வேற ரொம்ப சில்லுன்னு இருக்கு இல்லையா? கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குல்ல? தூக்கம் வருதா? வரக்கூடாது. கர்த்தரோட ஆலயத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. விழித்திருந்து சத்தத்தை கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். இந்த தாவீதுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழல்கள், மரணம் அவன் மேல விழுந்தது, மரண கட்டுகள் விழுந்தது, அவனை வேட்டையாடுவது போல எல்லா மனுஷர்களும் இந்த சவுலும் வேட்டையாட அவனை பின்தொடர்ந்தாங்க. ஆனாலும் தாவீது சொல்லுகிற வார்த்தை பாத்தீங்களா? நான் கர்த்தரிலே நிலைத்திருக்க அவர் எனக்கு கிருபை செய்தார். ஹல்லேலூயா. நான் தேவனுடைய ஆலயத்தில் இருந்து கூப்பிட்டேன், அவர் என் சத்தத்தை கேட்டார். அவர் எனக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், மரணத்தின் கண்ணிகள் நம்மளை பிடித்து கொண்டாலும், தாவீது சொல்லுகிறார், ஆண்டவர் எனக்கு சொர்க்கமும் என் கோட்டையும் எனக்கு பலனமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்களும் இப்படி சொல்லுவீர்கள் என்று சொன்னா கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவது மாத்திரமல்ல, ராஜ்ய பாரத்திலே தேவன் உங்களை அமர செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ இந்த தாவீதுடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள், பாடுகள், துன்பம், வேதனை, கண்ணீர், தனிமை, வனாந்தர வாழ்க்கை. ஆனாலும் தாவீது கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தான். யாருமே, ராஜாவே எழுப்பினாலும் தாவீது மேலே கை போட முடியவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காரணம், அவன் கர்த்தரிலே நிலைத்திருந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் கர்த்தரிலே நிலைத்திருந்ததனால, கர்த்தர் அவனிலே இருந்ததனால ஒருவனும் அவனுக்கு விரோதமாய் எழும்பவே முடியவில்லை. யாராலையும் அவனுக்கு விரோதமாய் எழும்ப முடியல. அவனுடைய மரண கட்டுகள் ஒன்றும் அவனை சேதப்படுத்த முடியல. காரணம், கர்த்தர் அவனிலே நிலைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவரிலே நிலைத்திருப்பீர்கள்னா அவர் உங்களிலே நிலைத்திருப்பார். அவர் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன். ஹல்லேலூயா. அவர் யாரு? அவர் தேவாதி தேவன், சர்வவல்லமையுடையவர். அவர் உங்களிலே நிலைத்திருப்பார்.
நீங்க கர்த்தருக்கென்று உங்களை தாழ்மைப்படுத்துவீங்கன்னா அவர் உங்களில நிலைத்திருப்பார். நீங்க கர்த்தருக்கென்று தாழ்மைப்படுத்தி நீங்க தேவனுக்காக எதையும் சகித்து வாழ்வீர்கள் என்று சொன்னா தேவன் உங்களை உயர்த்தவே உயர்த்துவார். இந்த நாளிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற நாம் கர்த்தருக்கு சொல்லணும், ஏசப்பா இந்த சத்தியத்தை நான் கேட்கிறேன், என்னை பரிசுத்தப்படுத்த மாட்டவரே, என்னிலிருந்து பொறாமையும் எரிச்சலும் இனிமேல் காணப்படவே கூடாதுன்னு சொல்லுகிறவர்கள் உங்களோட கைகளை இருதயத்தில் வச்சு கொள்ளுங்க. இந்த வேலையில நான் உங்களுக்கு செபிக்க போகிறேன். ஒரு ஏற்பதற்கு முன்பு வருகிறது, ஒரு ஏற்பதற்கு வருகிறது. ஒரு கைகளில் நெஞ்சில வச்சுக்கோங்க, ஒரு கையை நெஞ்சில வச்சுக்கோங்க, ஒரு கையை மேல தூக்கிக்கோங்க. கர்த்தர் நாளில் இந்த எரிச்சலின் ஆகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை விட்டு நீக்க போகிறார். கர்த்தரத்துல நினைச்சுக்க போகிறார். ஹல்லேலூயா. இயேசுவே, உடைய பிள்ளைகளுக்குள்ளே என் தேவன் நிலைத்திருக்க கூடாதபடி கிரியை செய்கிற பொல்லாத அசுத்தாவிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால நீக்குகிறப்பா. என் தேவ பிள்ளைகள் பரிசுத்தம் அடையட்டும், என் தேவ பிள்ளைகள் பரிசுத்தம் அடையட்டும் அப்பா. தேவ பிள்ளைகளுக்குள்ள தாழ்மை உண்டாகட்டும் அப்பா. இனிமேல் இப்படிப்பட்ட அசுத்தாவி என் தேவ பிள்ளைகளை வெளிப்படக்கூடாது இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். தாழ்மை நிறைந்தவர்களா கிறிஸ்து இயேசு வெளிப்படத்தக்கதான பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறவர்களா என் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கிருபையை தேவன் அருளிச்சு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளையே, உங்களுக்குள்ள இருக்கக்கூடாத ஒரு காரியம் எரிச்சல், பொறாமை, பெருமை, இது எல்லாம் அசுத்த ஆவியுடையது, அசுத்த ஆவிக்கான கிரியையுடையது. இது நம்மளே வெளிப்படவோ கிரியை செய்யவோ இடம் கொடுத்துடாதீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரு. இந்த விடுதலை உங்களில் அவருடைய வருகை மட்டும் காத்துக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். இன்னும் ஒரே ஒரு மனுஷரை மாத்திரம் நம்ம பார்த்து விடலாமா? எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறீங்களா? ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசிப்பது இல்லாமல் மோவாபியரும், நல்ல கவனமா கேளுங்க, வசனத்தை கேளுங்க. மோவாபியரும், அம்மோனியரும், ஏதோமியரும், சீதோனியரும், எத்தியோருமாகிய அந்நிய ஜாதியான அநேக ஸ்திரீகள் மீதும் ஆசை வைத்தான். நல்ல கவனமா இருங்க. இவன் தேவனுடைய மனுஷன். இவனை தேவன் born with golden spoon. எப்படியா? அப்படின்னா என்ன? பிறக்கும் பொழுது தங்க ஸ்பூன்ல தான் சாப்பிட்டாரே. தங்க ஸ்பூன், அவர் சாப்பிடுறதெல்லாம் தங்க ஸ்பூன். ராஜாவுடைய மகன், ஆசீர்வாதத்தில் நிறைந்தவன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான் இவ சாலமோன். born with golden spoon, பிறக்கும் போதே தங்க ஸ்பூனோட தான் பிறந்தான். அப்படியே தங்கத்தெல்லாம் படுக்க கிடுக்க எல்லாமே அப்படி பெரிய ஆசீர்வாதத்தில் உள்ள ஒரு மனுஷன். ஆனா இவன் செய்த காரியத்தை பாருங்க. இவன் எகிப்து ராஜாவுடைய பொண்ண அவன் நேசிச்சான். அது மாத்திரம் இல்ல, புறஜாதி ஜனங்களுடைய பெண்களை எல்லாம் நேசிச்சான். இது தேவனுக்கு பிரியமுடையதா? இது தேவனுக்கு பிரியமுடையதா? கீழே படிங்க. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. நீங்கள் பரிசுத்தத்துக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் அசுத்தமாய் வாழுகிறவர்களோடு நீங்கள் சேரக்கூடாது என்று தேவன்
பின்பற்றும்படி அவர்கள் நிச்சயமாய் உங்களை அவருடைய தேவர்களை பின்பற்றும்படிக்கு உங்களுடைய இருதயத்தை சாயம் பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். என்ன பண்ணுவாங்க? உங்களுடைய இருதயத்தை, பிசாசின் பிள்ளைங்க உங்களுடைய இருதயத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி தேவனை விட்டு வழிவிலகி செய்து அவர்களுடைய தேவர்களை நீங்கள் வணங்கும்படியாய் மாற்றி விடுவார்கள். சாலமோன் அவர்கள் மீது ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தான். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மலையாட்டிகளும். எத்தனை பேர் பார்த்துக்கோங்க? எத்தனை பேரு? 700 மலையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவனுடைய இருதயத்தை மழுங்கி போக பண்ணினார்கள். இது எது மழுங்கி போச்சு தெரியுமா? என்ன மழுங்கி போச்சு? கர்த்தர் மேல இருந்த பிரியம் மழுங்கி போச்சு. தேவனை தேடுகிற வாஞ்சை மழுங்கி போச்சு. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல் மழுங்கி போச்சு. காரணம், தேவனுடைய வார்த்தையை மீறினதுனால, இவன் புறஜாதி ஜனங்கள் மேல ஆசை வைத்ததனால. தேவனோட புறஜாதி அழகான பெண்கள் முக்கியமா? தேவனோட எவ்வளவு பெரிய அழகோ அந்தஸ்தோ ஆசையோ உலகத்துல எதுவும் பெரியதல்ல. என் தேவனே பெரியவராய் இருக்க வேண்டும். தேவன் ஆசீர்வாதத்துல, குழந்தையிலிருந்து ஆசீர்வாதத்திலே வளர்கிற மகனாய் இருந்தான். ராஜபாரியத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். அவன் தாவீதுக்கு பிறகு இவன் தான் பெரிய ராஜாவாக இருக்கிறான். இப்படிப்பட்டவன் தேவனுக்கு பிரியமற்ற காரியத்தை செய்து விட்டான். கர்த்தர் நிலைத்திருக்க முடியாதபடி காரியம். நம் கர்த்தருடைய வார்த்தைகளை கீழ்ப்படியலனா அவர் சொல்லி பார்ப்பாரு. அவர் சொல்லி பார்த்துட்டே இருப்பாரு. ஒரு நாள் வரும் அவர் நம்மளை விட்டு விலகி போயிடுவார். ஒரு நாள் வரும் அவர் நம்மளை விட்டு விலகி போயிடுவாரு. அவர் விலகி போயிட்டாருன்னா நம்மளோட வாழ்க்கை இருள் சூழ்ந்து விடும். நம்மளோட வாழ்க்கை இருள் சூழ்ந்து விடும். நீங்க எங்க போனாலும் இருளாக இருக்கும். எது போனாலும் நடக்காது. எது போனாலும் இருள் சூழ்ந்ததான ஒரு சூழ்நிலை வாழ வேண்டிய ஒரு நிலைமை வந்துவிடும். கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவேனா? நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேனா? கர்த்தர் உன்னிலே நிலைத்திருப்பார். அவர் நிலைத்திருப்பாரே என்று சொன்னார். வாழ்க்கையில இருள் சேரவே முடியாது. தேவனுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருள் கிட்ட கூட வர முடியாது. அவருடைய வெளிச்சம் உன்னிலே பிரகாசமாக இருக்கும். அவருடைய வல்லமை உனக்கு முன்பாய் செல்லும். அவர் வடக்கு புறமும் தேவ தூதர்களோட கூட வருவாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் மீறும் பொழுது அவர் என்னை விட்டு விலகி விடுவாரு. அவர் என்னை விட்டு விலகிட்டார்னா பிசாசும் அசுத்தாவிகளும் சந்தோஷமாய் வந்து நம்மளை ஆட்கொண்டு விடும். அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். உன்னதான கூட நாளா அங்கனம் கட்டிட்டு இருந்தேன், வந்து மாட்டிக்கிட்டியா? இனிமேல் பாரு, நான் உன்னை சவாரி செய்யறேன்னு சொல்லி நம்மளை எத்தனை தீமை செய்ய முடியுமோ அத்தனை தீமைக்கு நம்மளை வழி நடத்தி கொண்டிருப்போம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழுப்பி பேச வைப்பான். தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமா எழுப்ப வைப்பான். இப்ப அவன் தேவனுடைய மனுஷனாய் இல்ல, இப்ப அவனுக்குள்ள அசுத்தாவி இருக்கிறது. ஆனா அந்த அசுத்தாவி என்ன பண்ணும்? அசுத்தாவி என்ன பண்ணுச்சான்? சவுல் இடத்துல தீர்க்க தரிசனம் உரைத்ததான். நீங்க அநேக அசுத்த மனுஷர்கள் இப்படி அசுத்தாவினால நிறையப்பட்டு அந்நிய பாஷை பேசுறாங்க. யாரது? யாரது? தேவப்பிள்ளையே, கனிகளினாலே உணரப்படுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய கனிகளால் நிறைந்திருக்கும். அப்போ தேவனுடைய மனுஷன் தீமை செய்துவிட்டு நீ தேவனை மகிமைப்படுத்துவேனா? உடைய மகிமை தேவனுக்கு பிரியமா இருக்காது. உன்னிலே அசுத்த ஆவி கிரியை செய்வான். உன்னுடைய அசுத்த ஆவி உன்னிலே வெளிப்படுவான். நீ கர்த்தருக்காக எதை இழந்தாலும் கர்த்தர் அதை 100 தனியாய் தர வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நீ தேவனுக்காய் ஒரு காரியத்தை இழப்பனா அதை தேவன் ஆசீர்வதிப்பாரு. அதுல பெரிய மகிமையை காண்பாய். இந்த சவுல் சாமுவேல் சாலமோன் என்ன பண்றான்? சாலமோன் என்ன பண்றான்? தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடந்துட்டான். வேறு சாதியார் தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் புறச்சாதியார அவன் மணந்து கொண்டதுனால அவனோட வாழ்க்கை தடமாறுகிறது. தேவனுக்கு விரோதமான காரியங்கள் உண்டாகிறது. படிமா கீழே. சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நியர் தேவர்களை பின்பற்றும்படி பாத்தீங்களா? ஏன் வேண்டாம்னு சொன்னாரு? அந்நிய தேவர்களை பின்பற்றும்படியாய் இந்த பெண்கள் உங்களுடைய இருதயத்தை என்ன பண்ணிடும்? மாத்திடும். படிக்குமா? அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோட உத்தமமாய் இருக்கவில்லை. அவங்க அப்பா உத்தமனான ஒரு மனுஷனா இருந்தாரு. ஆனா மகனும் அவங்க அப்பா போல இருதயம் படிச்சவனா இல்லை. பிள்ளைய நீ கர்த்தருக்கான பிள்ளை. தேவன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பாத்திரம். தேவன் உன்னில மகிமைப்பட வேண்டும். அசுத்தாமி உன்னில மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறானா? தேவன் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறாரா? கனிகள் கிரியைகள் உங்களிலே அவைகளை வெளிப்படுத்தும். என்ன கிரியையுடையவர்களா இருக்கிறோம்? தேவ ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுது பரிசுத்தம். கர்த்தரோட ஆலயத்தை விட்டு வெளியில போன பிறகு வேறு மனுஷனாய் நாம் காணப்படலாமா? அப்படின்னா கர்த்தர் எப்படி நம்மளிலே நிலைத்திருப்பார்? கர்த்தர் நம்மளை எப்படி நிலைத்திருக்க முடியும்? நான் எப்படி தேவனுக்கான கனிகள் கொடுக்க முடியும்? 3 மனிதர்களை நம்ம பார்த்தோம். தகப்பனுடைய வளர்ப்புல தேவனுடைய மனுஷனாய் அவன் தேவனுக்கு மிகவும் பிரியமான தாவீதாய் இருந்த பிள்ளை சாலமோன். ஆனா இந்த சாலமோன் தகப்பனை பார்த்து வளர்ந்து வந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு எல்லா ஞானத்தையும் பெற்றவன், கர்த்தரோடு பேசின மனுஷன் இப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தது நிமித்தம் கர்த்தர் அவனிலே நிலைத்திருக்கவில்லை. தேவன் அவனிலே நிலைத்திருக்கவில்லை. பிள்ளைகளை கர்த்தரை விட என் இயேசுவை விட இந்த உலகத்துல எதுவுமே எனக்கு பெருசு இல்லைன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அறிக்கையிடுங்க, அவங்களோட வாய்களில் அறிக்கையிடுங்க. நான் நிறைய நேரத்துல இரவு வேளையில நான் செபிப்பேன் ஏசப்பா கிட்ட. என் பிள்ளைகள் படுத்திருப்பாங்க, என் மனைவி படுத்திருப்பா. நான் சொல்லுவேன், ஏசப்பா என் மனைவியை விட நீர் பெரியவர் ஆண்டவரேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. என் பிள்ளையை விட நீ ஆண்டவர் பெரியவர் என்று சொல்லுவேன். பிள்ளையே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க தேவனிடத்தில் அறிக்கையிடுவீங்கன்னா கர்த்தரிலே உங்களை நிலைத்திருப்பார். கர்த்தர் உங்களை நிலைத்திருப்பார். நீங்க தேவனுக்கான கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவீங்க. கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். ஒரே ஒரு வசனத்தை பார்த்துருவோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை. யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் என்ன நடக்கும்? என்ன இருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல? ஜீவ ஒளி. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? உயிரோடு இருக்கிற தேவனுடைய வெளிச்சமும் வல்லமையும் உள்ளத்தில் இருக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷனிடத்துல இருள் என்ற பாவம் வர முடியாது. அப்படிப்பட்ட மனுஷனிடத்துல இருள் என்ற பாவம் உள்ள வர முடியாது. அவன் தேவனுக்காய் நிலைத்திருக்கிறவனாக இருப்பான். அவன் கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுத்துகிற பாத்திரமாக இருப்பான். இந்த நாளிலே
கர்த்தர் கூடத்துல சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், அப்படி கண்களை மூடிக்கொள்ளுங்க. உங்களை நீங்க நிதானித்து பாருங்க. நீங்க தேவனுடைய கனி கொடுக்கிறவராய் இருக்கிறோமா? தேவனுடைய மகிமையின் இடத்துல இருக்கிறதா? இல்ல பிசாசனுடையது, அசுத்தாவியுடையது இடத்துல காணப்படுகிறதா? தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்குள்ளே ஒரு நாளும் பொறாமை இல்லை, கர்த்தருக்குள்ளே ஒரு நாளும் எரிச்சல் இல்லை. தேவன் நம்மளில் இருப்பாரே என்று சொன்னார். நம்முடைய கனிகளால் அவைகளை காணும். கண்களை மூடினவர்களாய் உங்களுடைய கனிகளாயின கிரியைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களை கனியாயின கிரியைகள் உங்களோட வாழ்க்கையில நான் எப்படிப்பட்ட கிரியுடைய மனுஷனாக இருக்கிறேன் என்று தேவனிடத்துல நீங்க பேசுங்க. சவுலுக்கு தேவன் ஒரு நாள் ஃபுல்லா நேரம் கொடுத்தாரு, அடுத்த நாள் தான் அசுத்தாவி அனுப்பிச்சாரு. தேவனோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த எரிச்சல் இன்னைக்கு உங்கள்கிட்ட போகணும், அந்த பொறாமை உங்களத்துல போகணும்னு சொல்லிதான் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்க கர்த்தர்ல நிலைத்திருக்க வேண்டிய மாத்திரம் இல்ல. நான் விளையாட்டுக்காக தான் யோசிச்சேன். இப்படி பிசாசு அப்படிதான் சொல்லுவோம். விளையாட்டுக்கு கூட பெருமையும் பொறாமையும் வரக்கூடாது. விளையாட்டுக்கு கூட தீமையான வார்த்தை நம்மளோட நாவுகளை வந்துடக்கூடாது. அது பிசாசு அதை அவனுடைய ஆயுதமா எடுத்து பயன்படுத்திக் கொள்ளும். கர்த்தரிடத்துல எதை காமிச்சு உங்களை கர்த்தரிடத்துல குற்றப்படுத்துவான். தேவப்பிள்ளையே, கனி எப்படிப்பட்டதா இருக்கிறது? கனி எப்படிப்பட்டதா இருக்கிறது? அநேக ஆசீர்வாதத்துக்குரியதா இருக்கிறதா? அநேக இடத்துல அன்பு வைக்கிறதா இருக்கிறதா? வேறு பிரிக்கிறதா இருக்கிறதா? வேறு பிரிப்பவன் பிசாஸ், சமாதானத்தை கெடுப்பவன் பிசாஸ், அன்பற்ற தன்மையை கொண்டு வருவன் அசுத்தாவி. தேவப்பிள்ளையே, கர்த்தர் உங்களோட தான் பேசிட்டு இருக்கிறார். தேவன் உங்களோட தான் பேசிட்டு இருக்கிறாரு. யாருக்கும் இல்லை மகளே, இது யாருக்கும் இல்லை. தேவனோட விட்டு விலகி போயிட்டாருன்னா இருள் சூழ்ந்த நிலைமை வந்துடும். அப்பா, இருள் சூழ்ந்து விடும். அவருடைய கிருபையினால நீ மீட்கப்படுகிற இன்ன வரையும் தேவனுடைய கிருபை உன்னை தாங்கிக் கொண்டே இருக்குது மகளே. இன்றளவும் தேவனுடைய கிருபை மாத்திரமே உன்னை தாங்கி வருகிறது. நீ என்னைக்கோ அழிந்து போயிருப்ப, நீ என்னைக்கோ அழிஞ்சு போயிருப்ப. ஆனா கர்த்தருக்கு கிருபையாய் உன்னை காத்துறாருப்பா. அவருடைய கிருபையினால உயிரோடு இருக்கிற. கர்த்தரிடத்தில் நீ மறவாரியா? கர்த்தரிடத்தில் நீ சொல்லுவியா? ஏசப்பா என்ன மன்னியும் சொல்லுங்க. ஒரு நொடி பொழுதுல உங்களோட பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிடுவாங்க. ஆண்டவரே, என்ன பாவத்தை மன்னிங்கப்பா, நான் கர்த்தருக்கு அனுக்கடி கொடுக்காதவனா இருந்துட்டேன் சொல்றீங்களா? கர்த்தர் உங்களோட சத்தத்தை கேட்கிறார். உங்களுடைய இதயத்தில் இருந்த தேவனை நோக்கி பார்த்து சொல்லுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் நீர் அல்லவா? என்ன ஒரு நாள் என்னை விட்டு விலகிடாதீங்கப்பா, என்னை விட்டு ஒரு நாள் விலகிடாதீங்க. நான் தேவனுடைய கனியை மாத்திரமே தருகிற பாத்திரமா இருக்கணும்னு சொல்றீங்களா? கர்த்தர் உங்களை நிரப்புவாரு. தேவன் வேலையில ஒவ்வொருவரும் மீது தேவனுடைய அபிஷேகம் இறங்குகிறது. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க, கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் தேவன் தந்து கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய மாற்றம் உங்களோட வாழ்க்கையில தேவன் கொடுக்கிறார். கர்த்தர் உங்களை நிலைத்திருப்பார். நீங்க தேவனுக்கான கனி கொடுக்கிறவர்களாக இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவனுக்கு காய்ச்சிப்பிக்க போற ஒரு நொடி பொழுது நீங்க கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறீங்களா?
ஆண்டவரிடத்துல நீங்க மன்னிப்பு கேளுங்க. வாய் முணுமுணுத்தா போதும். உங்களோட மனதில் இருந்து சொல்றதோட உங்களோட வாயில அறிக்கையிடுவீங்கன்னா அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். அன்னால் தேவ ஆலயத்துல அவனால பேச முடியல, சத்தம் யாருக்கு கேட்க கூடாதுன்னு சொல்லி அவன் முணுமுணுத்து கொண்டே கர்த்தரிடத்துல பேசிக் கொண்டிருந்தான். தேவன் அண்ணாவுடைய ஜெபத்தை கேட்டார், உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். கர்த்தரிடத்துல முணுமுணுத்தான் வாயை திறந்து கர்த்தரிடத்தில் அறிக்கையிடுங்க. உங்களோட பாவங்களை அறிக்கையிடுங்க. உங்கள் தேவனுடைய கனிகள் உங்களிலே காணப்படும்படியான பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை இந்த மனிதனை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். உங்களோட வாழ்க்கையை மாற்றுகிறார், உங்களோட வாழ்க்கையை மாற்றுகிறார். அவர் உங்களிலே நிலைத்திருப்பார். அவருக்கான கனிகள் இந்த நாளில் இருந்து உங்களிலே வெளிப்படும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். என் அன்பு ஆண்டவரே, இவ்வளவு நேரமாய் கர்த்தர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எங்களிலே காணப்பட்ட தீமைகள், பாவங்கள், பொறாமைகள், பெருமைகள், எரிச்சலின் ஆவிகள், இப்படிப்பட்ட அசுத்தாவின் கிரியைகளை கர்த்தர் எங்களை முற்றிலும் நீக்கி பரிசுத்தாவியானவரே உங்களுடைய கனிகளால் எங்களை நிரப்பி தேவனீர் எங்களை நிலைத்திருக்கும்படியாய் என் தேவன் எவ்வளோ நேரமாய் பேசுகிற வார்த்தைகளை கேட்டோம். ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தலாம். எங்களை நிலைத்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்